Hello friends, welcome to Touring Waves channel. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்துட்டு விஜயாலய சோழீஸ்வர கோவில். இந்த மலை மேலே இருக்கிற கோயில் பேர் வந்துட்டு மரகதலிங்கேஸ்வரர் கோயில். இது பார்த்திங்கன்னா தொட்டியம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சைட்லேயே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கான நீர்ப்பாசனம் இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸுங்கிறனால நல்ல காற்றும் வருது. கீழே நீரோடை இருக்கிறனால டைம் கிடைச்சா நம்ம குளிச்சுட்டும் போகலாம். நம்ம வந்துட்டு விஜயாலச்சோழீஸ்வர கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா 9 மலைகள் இருக்கும். அந்த மலைகள் பேர் பார்த்திங்கன்னா மேலமலை, கோட்டமலை, கடம்பர் மலை, பறையார் மலை, ஓச்சான் மலை, அழுருட்டி மலை, பொம்மலை, மான்மலை, பொன்மலை. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற மலை வந்துட்டு நார்த்தாமலை. இதோட நிஜ பேர் பார்த்திங்கன்னா நகரத்தார் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு வணிகம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம போனோன்னா ஒரு 10-15 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் குட்டியாக இருக்கிற மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சுனை இருக்குது. இந்த சுனையில் கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு தண்ணி இருக்குது. இந்த சுனையை பார்க்குறதுக்காக கீழே இறங்கி போகிறதுக்கு சில படிக்கட்டுகளும் இருக்குது. இந்த சுனைக்குள்ள ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. இந்த சுனையில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயிலாக ஒரு சிவன் லிங்கம் இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றம் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இந்த குடைவரை கோயிலை நம்மளால் தரிசிச்சிருக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மழையாலையும் ஊற்று நீர் பெருக்கெடுத்தனாலையும் இந்த இடத்துல இப்போ தண்ணி நிறைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, ராமச்சந்திர தொண்டைமான் அப்போதைய புதுக்கோட்டை அரசனாக இருந்தவர் அவரோட மனைவியின் பேரால் 1872 இந்த நீரெல்லாம் வெளியேற்றம் பண்ணிவிட்டு இந்த சிவனுக்கு பூஜை பண்ணதாக ஒரு கல்வெட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா 2019 மறுபடியும் இந்த தண்ணியை தூர்வாரி மறுபடியும் இந்த கோயிலுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம கோயிலை போய் பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக திருச்சியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நான் இது 1 டே ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் 5 மணிக்கு கிளம்பி இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். அதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் வாக்கு. இந்த மலை மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சுனைகளை பார்க்க முடியும். அந்த சுனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தாமரை இலைகளும் ஒரு சில இடத்துல தாமரை பூக்களும் இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்துலேயே பார்த்திங்கன்னா தாமரை குளம் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு லேண்ட்மார்க்கு. இந்த கோயிலோட கோபுரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மர் சிலை ஒன்று இருக்கும். அது நம்மளை வரவேற்கிற வகையில் அதை வடிவமைச்சிருப்பாங்க. இங்கேருந்து சித்தன்னவாசல் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பழைய குறிப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் தண்ணிக்கடியில் 2 இடத்துல இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. ஸோ முதல்ல சித்தன்னவாசலில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச பிறகு பக்கத்து மலைகளில் தேடி பார்க்கும்போது இது 2வது மலையாக சிவன் தண்ணிக்கடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டப்பட்ட கோயில்.
இந்த கோயில் வந்துட்டு பல்லவ காலத்தில் கட்டியிருக்காங்க. முட்டராயர் சாட்டான் பாலியலிங்கிறவர் வந்துட்டு கடல் படை தலைவராக இருந்தவர். அவர் தான் வந்துட்டு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு பல்லவ காலத்தில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை சீற்றம், மழை, இடி, அந்த மாதிரி ரீசனில் பார்த்திங்கன்னா நிறைய மண்டபங்கள் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சோழ மன்னர்கள் இந்த இடத்த கைப்பற்றிய பிறகு இந்த கோயிலை வந்து மறுசீரமைச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களே வந்துட்டு அவங்களோட பேரை நிலைநாட்டணுங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து விஜயாலயா சோழீஸ்வரர் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. மழை காரணத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ கல்வெட்டுகளை வந்து சரியாக படிக்க முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. இது வந்து அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். இப்போ இந்த கோயில் வந்து இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த கோயிலோட எதிரில் பார்த்திங்கன்னா 2 குடைவரை கோயில் இருக்குது. இந்த அரடி பில்லர் மேலே அந்த ஸ்லாப் இருக்கணும். அந்த ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரிக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். வரவங்க யாராவது அது மேலே சப்போர்ட் கொடுத்து சாஞ்சிருப்பாங்க, அதனால் கீழே விழுந்திருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்காத அளவுக்கு தான் இருக்குது இப்போது. இந்த கட்டளை கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவன் லிங்கம் இருக்குது. இந்த மேடை பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மேடை. இதில் வந்து நிறைய யாளிகள் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. யாளிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வரலாறில் வந்துட்டு ஒரு கற்பனை மிருகமாக தான் இருந்திருக்கு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சின்ம யாளி, கஜ யாளி, நர யாளி, மகர யாளி, இந்த மாதிரி நிறைய யாளிகள் இருக்குது. கலை யாளின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மிருகங்கள் வந்துட்டு ஒரே சிற்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா யானை முகம், சிங்கம் உடம்பு, பாம்பு வால், அந்த மாதிரி வந்துட்டு ஒரே சிலையில் வந்துட்டு 5-6 மிருகங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம்ம யாளி, கஜ யாளி, நர யாளி, மகர யாளி, வானர யாளி, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில யாளிகள் இருக்குது. இந்த குட்டி குழிகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. ஸ்கூலில் இதை வந்து குக்குமான்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே ஒரு குட்டி பூச்சி ஒன்று இருக்கும். மேலே எறும்பு போட்டால் அந்த பூச்சி வரும். இந்த மேடை மேலே ஏறி வந்தோன்னா விஷ்ணு குடைவரை கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா தாய்ப்பாறையிலேருந்தே உருவாக்கப்பட்ட கோயில். வெளியில் எங்கேருந்தும் கல் எடுத்துகிட்டு வராமல், சிலை செய்யாமல், தாய்ப்பாறையிலேயே வந்துட்டு செதுக்கி செதுக்கி உருவான கோயில் இது. இந்த கோயில் வந்துட்டு விஷ்ணுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இதில் வந்துட்டு விஷ்ணுவோட 12 வாழ்க்கை அளவு சிற்பங்கள் உள்ளது. இந்த 12 சிலைகளோட பேர் பார்த்திங்கன்னா கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரம், வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோத்ரா அப்படிங்கிற 12 சிலைகள் இருக்குது. இந்த சின்ன சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சன்னதியில் வந்து சிதிலமடைஞ்ச சிலைகளை வந்துட்டு ஒருங்கிணைத்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. கர்ப்ப கிரகத்துக்கு வலது பக்கம் 6 விஷ்ணுவும் இடது பக்கம் 6 விஷ்ணுவும் இருக்காங்க.
கர்ப்ப கிரகத்தில் வந்துட்டு சிவன் லிங்கம் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட வடிவம் பார்த்திங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்குது. அந்த வட்ட வடிவத்தில் 24 குழிகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு சிவன் குடைவரை கோயில். விஷ்ணு கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மேடையில் வந்துட்டு யாளிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேடையில் பார்த்திங்கன்னா பாலகர்கள் வந்துட்டு இசை வாத்தியங்கள் வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு வெளியில் 2 துவார பாலகர்கள் இருக்காங்க. உள்ளார சிவன் லிங்கம் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா 6 சன்னதிகள் இருக்குது. ஆனால் சன்னதிக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு சிலைகளும் இல்லை, எந்த ஒரு வழிபாடும் கிடையாது. இந்த சிவன் கோயிலில் மட்டும் வாரம் ஒரு நாள் வந்து வழிபாடு நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க. இந்த கோயிலோட வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்கும். ஆனால் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். ஒரு ஆள் மட்டும்தான் சுற்றி வர அளவுக்கு அந்த இடமே இருக்கும். அவ்வளோ சின்ன இடம் அது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கோயிலோட பின்பக்கத்தில் இருக்குது. இதுவும் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வரதுக்கான ஒரு வழி தான். ஸோ இந்த கோயிலை வந்துட்டு டாப் ஆங்கிளில் இருந்து பார்க்கணுன்னா அந்த மலை மேலே ஏறி பார்க்கணும். நம்ம வந்துட்டு கடைசியாக மலை மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே காடாக தான் இருக்குது. இந்த கோயிலை கட்டும் போது சுற்றி 8 சன்னதிகள் இருந்திருக்கு. ஆனால் மழை இடினால் பார்த்திங்கன்னா ஒரு 2 சன்னதி வந்துட்டு முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு. அது வந்து சோழர்கள் காலத்துலேயே நடந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் 6 சன்னதிகள் மட்டும்தான் இருக்கும். இந்த சன்னதியிலலாம் இப்போ எந்த ஒரு சிலைகளும் இல்லை. எல்லா சிலைகளும் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மியூசியத்தில் இருக்குது. இங்கே வந்துட்டு வேலைப்பாடுகள் நடக்கும்போது இங்கே இருக்கிற சிலைகளெல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சனால அதை கொண்டு போய் புதுக்கோட்டை மியூசியத்தில் வச்சுருக்காங்க.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்கள் இருந்த இடம். இந்த சன்னதிக்குள்ள தான் சப்த மாதாக்கள் சிலைகள் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 9:30லேருந்து 11 மணி முடியும். நான் வந்த நேரமோ என்னமோ செம வெயில் அன்னைக்கு. மலை மேலே ஏறும்போதே வெயில் தான். 8 மணிக்கே வந்து வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலையை சுற்றி நம்மளுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம இந்த மலையிலேருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் வந்துட்டு கடைகளே இருக்குது. நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கஜ யாளி, 2 பக்கம் இருக்கிறது வந்துட்டு மகர யாளி மாதிரி இருக்குது. இது வந்து நரையாளி. இந்த வியூவில் இருந்து பார்க்கும்போது இதயத்தோட வடிவில் தெரியுது இந்த சுனை. இந்த பெரிய சுனைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுனை இருக்குது. இதோட தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு ஆழம் இல்லாதனால வந்துட்டு ரொம்ப கிளியராக தெரியுது. ஆனால் கீழே இருக்கிற சுனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடியிலேருந்து 20 அடி ஆழம் முடியும் இருக்குது. அதனால் வந்துட்டு தண்ணி நம்மளுக்கு அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ இந்த சுனையில் பார்த்திங்கன்னா அந்த கோடு இருக்கிற அளவு முடியும் தண்ணி வரும். அந்த கோடு இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 20 அடி ஆழம். இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மழை காலம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த லெவலுக்கு அந்த தண்ணி வந்துடும். இந்த சுனைக்கு மேலே தான் வந்துட்டு அந்த கல்வெட்டும் இருக்குது. அந்த கல்வெட்டை படித்து தான் வந்துட்டு இந்த சுனைக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த இடத்த வந்துட்டு 148 வருஷம் கழித்து 2019 தான் வந்துட்டு தூர்வாரி இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு மட்டுமே 3 நாள் ஆகிருக்கு. 10 அடிக்கு மேலே வந்துட்டு மோட்டரால் ஒர்க் ஆகலை. ஏன்னா கீழே வந்துட்டு ஒரே சேரும் சகதியுமாக இருந்திருக்கு. அப்புறம் ஊர் மக்களோட உதவியால் 2 நாள் அதை தூர்வாரி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சிவனை வழிபட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மலை மேலே ஏறி மேலேருந்து அதோட டாப் ஆங்கிளில் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இந்த மலை மேலே ஏறி இந்த இயற்கையை ரசிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஏன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. பாறைகள் வந்து வலுவழுப்பாக இருக்கிறனால ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கோயிலை போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.